பலன்களை கொஞ்சம் கூர்மையாக கவனிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து மகரத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயத்தை பார்க்கிறார்கள். இப்பதான் மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே அந்த 7.5 சனியின் பாதிப்பு, 6ஆம் இடத்தில் குரு மறைந்த பாதிப்பு, இதிலிருந்தெல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரகாசத்தை, அந்த ஒரு ஒளி தத்துவத்தை, அந்த வெற்றியை இவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் தான் இவர்களுடைய ராசியாதிபதி சாட்டர்ன், இவர்களே செவ்வாயை பார்க்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? இவர்களே ஒரு நல்ல விஷயம் தேவை அப்படின்னு இவர்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸையோ அல்லது குழந்தைகளையோ தூண்டி விடுவார்கள். ஹலோ பிரதர், புதிதாக என்ன தகவல் என்று ஆர்வமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 21 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 45 நாட்கள் ரிஷபராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது. தனது சொந்த வீட்டை விருச்சிகத்தை பார்க்க போகிறது. பார்க்கட்டுமே, எனக்கு என்ன அப்படின்னா, செவ்வாய் விருச்சிகத்தை பார்க்கிறார், செவ்வாயை சனி என்ற கிரகம் பார்க்க போகிறார். அந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறதே விபத்து, 2 அசுப கிரகங்களின் பார்வை அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் செவ்வாய் என்ற கிரகம் கார்த்திகை 3ஆம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நவாம்சத்தில் மீனத்தில் வரும். இதற்கு புஷ்கர நவாம்சம் என்ற பெயர். மேலும் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடைகிறது. அதாவது நவாம்சத்தில் அதே ரிஷபராசி மண்டலத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும். இந்த புஷ்கர நவாம்சம், மேலும் வர்க்கோத்தமம், பாரிஜாத யோகம் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஓவர் டிரைவ் போட்டு ஹை ஸ்பீடில் காரை ஓட்ட தயாராக இருக்கிறோம். இந்த அசுப கிரகங்களின் தாக்கம், 2 கிரகங்களின் அசுப பார்வையுமே தனுர் ராசி மண்டலத்தின் மேல் வந்து ஒழுகிறது. இதனால் எந்தெந்த ராசிகள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும், எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இதனால் யாருக்கு பிளஸ் என்பதை ஜனரஞ்சமாக, நகைச்சுவையாக, சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் வழக்கம் போல் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். செவ்வாய் வந்து இங்க சுகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் பாதகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வருகிறார். பலன்களை கொஞ்சம் கூர்மையாக கவனிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து மகரத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயத்தை பார்க்கிறார்கள். இப்பதான் மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே அந்த 7.5 சனியின் பாதிப்பு, 6ஆம் இடத்தில் குரு மறைந்த பாதிப்பு, இதிலிருந்தெல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரகாசத்தை, அந்த ஒரு ஒளி தத்துவத்தை, அந்த வெற்றியை இவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுல மெயினா வந்து சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகையில் செவ்வாய் சஞ்சாரம் பொழுது இவர்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக வருகிறது. அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் இல்லாமல் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், இவர்களுடைய இடம், வீடு, லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றியை அடைவார்கள். ஏன்னா இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்தை பார்க்கிறார். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இப்ப இதுல இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட்ங்கிறது இருக்கிறது. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் தான் இவர்களுடைய ராசியாதிபதி சாட்டர்ன், இவர்களே செவ்வாயை பார்க்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? இவர்களே ஒரு நல்ல விஷயம் தேவை அப்படின்னு இவர்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸையோ அல்லது குழந்தைகளையோ தூண்டி விடுவார்கள். அது எந்த விஷயமாக வேணாலும், வயதை அனுசரித்து, கல்வியாக இருக்கலாம், சுபகாரியமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம். இறுதியில் ஏற்படக்கூடிய செலவுங்கிறது இவர்களை வந்து சேரும். கூடுதல் கவனம் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. மேலும் இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது மெயினா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அங்க போய் நம்ம ஏதாவது ஒரு பில்டிங் கட்டலாம், இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், இல்ல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு போவது, அதற்காக செலவு செய்வது, பிறகு பாதியில் மனதை மாற்றிக்கொண்டு இல்ல வேண்டான்னு திரும்ப வந்து விடுவது. சில பேர் இந்த ஆன்மீகம், ஜபம்
தபஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஏதாவது புதிதாக ஒரு இச்சா சக்தியை நாம் உபாசனை செய்யலாம், கிரியா சக்தியை உபாசனை செய்யலாம். புதிதாக ஒரு தேவதையை, தெய்வத்தை, கிராம தேவதையை வழிபாடு செய்யலாம். ஒரு உக்கிரமான தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு காரியம் சித்தியாகும், நாம் இந்த விஷயத்தை சாதித்து கொள்ள முடியும்னு இவர்கள் தொடங்குவார்கள். அப்புறம் தொடங்கிய பிறகு வேண்டாம் என்று பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்படும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இது நாள் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறே பயணிப்பது புத்திசாலித்தனம். புதுசா ஒரு சைடு ட்ராக்கு இல்லை ஒரு பைபாஸ் ட்ராக்கு இல்லைன்னா ஒரு ஓவர் கம் பண்றேன் அப்படின்னு நீங்கள் போனால் அது செலவாக உங்களுக்கு தான் அந்த செலவை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ராசிக்கு உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது, தலைக்கு வருவது கண்டிப்பாக கேப்புடன் போய்விடும் என்றாலும் கொஞ்சம் பதட்டப்படாமல், கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல், கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இதனால் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறே பயணிப்பது புத்திசாலித்தனம். யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் அதுவே உங்களுக்கு போதுமானது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தை நீங்கள் கையாள வேண்டும். இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரு கோல்டு வார்லாம் இல்லை, ஒரு டைரக்ட் வார், நீயா நானா, ஒரு ரெண்டு டான் மோதி கொள்வதை போல் சந்தர்ப்பம் கிடைத்தால் மவனே நான் உன்னை வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சத்ருத்தனம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா ஒரு அணியில இந்த செவ்வாய்ங்கிறவர் ஒரு டான் கிரகம், இன்னொரு அணியில இந்த சாட்டன்கிறவர் ஒரு டான் கிரகம். இப்ப சாட்டனுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் சமம் என்ற நிலை வருகிறது. ஆனா செவ்வாயுடைய வீட்டில் சனி நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதனால் நம்ம ரெண்டு பேருமே அசுப கிரகம் தானே, உன்னை போய் கமாண்டோ தளபதி ஆச்சு ஊச்சுங்கிறாங்க, என்னைய போய் நீச்சன் அப்படின்னு சொல்றானுங்களே, இந்த பார் உன்னைய வச்சு செய்யறேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது என்று சனி பகவானுக்கு ஒரு வஞ்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எதற்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா, முடிந்தவரை உன்னுடைய வீரத்தை, வேகத்தை, உன்னுடைய சம்பவத்தை நான் எந்த அளவுக்கு குறைக்க போகிறேன், எந்த அளவுக்கு மட்டம் தட்ட போகிறேன், மந்தனாக்க போகிறேன் என்று பார். இப்பொழுதுதான் என்னுடைய வேலையை, என்னுடைய வேட்டையை நீ பார்க்க போகிறாய் என்று பார்வை பலத்தால், விஷப்பார்வையால் சனி பகவான் செவ்வாயை ஏறி மிதிக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பரிகாரம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமி திதிகளில், வளர்பிறை அஷ்டமி திதிகளில் எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் ஸ்தலம் உண்டு. அந்த பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் செய்யும் பொழுது நம்ம தலைக்கு வர்றது கண்டிப்பாக கேப்புடன் போய்விடும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியா வருவதற்கு தயாராக இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அஸ்ட்ரோ நியூமராலஜி, ஜோதிடம், வாஸ்து சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அல்லன ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவலாக பதிவிடவும். வாழ்த்துக்கள். நன்றி.